உங்கள் கத்திரி, பாவக்காய் அந்த மாதிரி செடிகளில் இலைகள் இந்த மாதிரி இருக்கா? எதனால் ஆகுது? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மவுண்டன் வியூ கிரீன் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நாம் பார்க்குறது மெக்சிகன் பீட்டில், தமிழில் இலைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக இந்த காலகட்டங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரி சமயங்களும், வடகிழக்கு பருவமழை முடிஞ்சோன்னே பிப்ரவரி, மார்ச் இந்த சமயங்கள்லேயும் அதிகமாக பார்க்கலாம். ஏப்ரல்லையும் அதிகமாக பார்க்கலாம். நல்ல வெயில் இருக்கிற சமயங்கள்லேயும் அதிகமாக பார்க்கலாம். இது முதல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இலையில் வந்து இலைன்னா இலைக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சின்ன சின்னதாக முட்டை மாதிரி வைக்கும். ஒரு எல்லோ கலரில் சின்ன சின்னதாக முட்டை மாதிரி வைக்கும். அதுக்கப்புறமா போலி பொறிவண்டுகள், லேடி பேர்ட், அந்த போலி பொறிவண்டுகள் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும் இலைகளை. நான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறேன். என்னோடய செடிகள்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக ஒரு இலையில் வரும்போதே நம்ம முதல்லையே பார்த்தோன்னா இதை ஈஸியாக தடுத்துடலாம். ஆப்ஷன் நம்பர் 1, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். முதல்ல இந்த மாதிரி அதிகமாக தாக்கிடுத்து அப்படின்னா இலைகளை ஃபுல்லத்தையும் கவாத்து பண்ணிடுவேன். எல்லா இலைகளையும் கவாத்து பண்ணிடுவேன். 21 நாளில் புது இலைகள் வந்துடும். இது வந்து கத்திரி செடிக்கு. ஆனால் இதே பிட்டர்கோட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த செடியை தான் நம்ம ஒன்று முடிஞ்சால் பொறுமையாக கவாத்து பண்ணலாம். பாதிப்பில்லாத இலைகளை மட்டும் விட்டுட்டு பாதித்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா பாவக்காய் கொடி உங்களுக்கு நல்லா படர்ந்து ஓடும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இது தாக்குதலும் அதிகமாக இருக்கும். இல்லை வருமுன் காப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செடி ஒரு இலையில் இருக்கிறது, ஒரு செடியில் இருக்கிறது அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா, முதல்ல 2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதித்து அது 1.5 லிட்டர் இல்லை 1.25 லிட்டர் அளவுக்கு வந்தோடனே அதோட 4 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதாவது அந்த இலையிலையே வந்து மஞ்சள் கலராக மாறணும். அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இலையோட பச்சையம் வாசம் போய் இந்த மஞ்சள் ஸ்மெல் வரும்போது இது கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணினது தான். இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் கொடுக்குறேன். 2வது, கோமியம் இருந்ததுன்னா 30 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 48 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே வரலாம். இந்த 3 ஆப்ஷன், அதாவது ஒன்று கவாத்து பண்ணுறது, அதிகமாக படர்ந்துட்டு அந்த செடி ஃபுல்லாக இதாகிடுதுன்னா எல்லா இலைகளையும் கவாத்து பண்ணிட்டீங்கன்னா 21 நாளில் வந்துடும். இல்லாட்டினா கோமியம் ஸ்ப்ரே, மஞ்சள் தூள் கரைசல், இல்லை 3வது ஆப்ஷன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு உடனே ரிசல்ட் வேணும். ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக அடிக்க அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்க தான் அது போகும். அந்த மஞ்சள் தூள் கரைசலாக இருக்கட்டும், கோமியமாக இருக்கட்டும். இல்லாட்டினா பயோ ஃபெர்டிலைசரில் மெட்டராசியம் அப்படின்ட்டு இருக்கும். அது 10 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கலாம். ஆனால் நம்ம அந்த பயோ ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சத்தூள் கரைசல் கோமியத்திலேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கரைசல்கள் அதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சகாவியா ஸ்ப்ரே, மீன் அமிலம் ஸ்ப்ரே இந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு திருப்பி புது இலைகள் எடுத்து நல்லா வளரும். தேங்க்யூ.